Hi everyone, I am Saranakumar from SK Spoken English Academy and ஏகலைவா கலைக்கூடம். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டே 10க்கான வேர்டு ப்ரொனவுன்சியேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இன்றைக்கி பாருங்களேன், நம்ம இன்றைக்கி எடுத்துக்கிட்ட காம்பவுண்ட் லெட்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஐஎன்ஜி அஸ் வெல் அஸ் ஐஎன்கே. இல்லைங்களா? ஐஎன்ஜி அப்புறம் ஐஎன்கே இந்த ரெண்டு வேர்டும் என்ன சவுண்டு வருது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்களேன், ஐஎன்ஜிக்கு ஐக்கு என்ன சார் சவுண்டு? ஐனா இ சவுண்டு, என்ஜினா இங்க் சவுண்டு. அப்போ ஐஎன்ஜிங்க தான் இங்க்குன்னு தான் படிக்கணும். இப்போ ஐஎன்கேவும் என்ன தான் படிப்போம்? ஐக்கு இ சவுண்டு, என்கேக்கு இங்க் சவுண்டு. அப்போ ஐஎன்கேவும் நம்ம இங்க்குன்னு தான் படிக்கணும். ஓகேவா? ஓகே, இப்போ இதை வச்சு தான் என்ன பண்ண போகிறோம்? நம்ம வேர்ட்ஸை ஃபார்ம் பண்ண போகிறோம். வேர்ட்ஸு ப்ரொனன்சியேஷன் கொண்டுட்டு வர போகிறோம். இதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஐஎன்ஜியில் ஒரு 5 வேர்ட்ஸையும் ஐஎன்கே அப்படிங்கிற 5 வேர்ட்ஸும் நான் எடுத்துருக்கிறேன். இப்போ பாருங்களேன், ஆர்ஐஎன்ஜி அப்படிங்கிற இந்த வேர்டு என்ன ப்ரொனன்ஸ் தரும்? ஆருக்கு இரு சவுண்டு. ஆருக்கு என்ன சவுண்டு? இரு சவுண்டு. அடுத்து ஐஎன்ஜிக்கு என்ன பார்த்தோம்? நம்ம இங்க்குன்னு பார்த்துட்டோமா? ஐஎன்ஜிக்கு என்னன்னு பார்த்துட்டோம்? இங்க்குன்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ பாருங்க, இருங்கிறது ஒரு கான்சனன்ட் லெட்டர்ஸா. அடுத்து இதில் பாருங்க, இந்த இ என்னது? வவல் லெட்டர். அப்போ இரு பிளஸ் இ அப்படின்னு சொல்லும்போது என்ன சவுண்ட் வரும்? ரீன்னு சவுண்ட் வரும். லாஸ்ட் இந்த இங்குங்கிறது ஒரு கான்சனன்ட்னால இந்த கான்சனன்ட் நான் அப்படியே போட்டுக்கிட்டேன். ஓகேவா? அப்போ ஆர்ஐஎன்ஜி அப்படிங்கிறது எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? ரிங் அப்படின்னா ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அடுத்து எஸ்எல்ஐஎன்ஜி அப்படிங்கிறத நம்ம எப்படி சார் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? எஸ்ஸுக்கு இஸ் சவுண்டு, எல்லுக்கு இல்லு சவுண்டு, ஐஎன்ஜிக்கு என்ன சவுண்ட் பார்த்தோம்? இங்க்குன்னு சவுண்டு பார்த்தோம் இல்லைங்களா? ரைட்டு. இப்போ இது எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? இப்போ இது கான்சனன்ட் லெட்டரா? இஸ்ஸுங்க ஒரு கான்சனன்ட் லெட்டரு, இல்லுங்கிறது ஒரு கான்சனன்ட் லெட்டரா? இப்போ ரெண்டு கான்சனன்ட் தான். ஃபர்ஸ்ட் கான்சனன்ட் தான் சொல்லியிருக்கேன், நான் அப்படியே போட்டுன்னு சொல்லியிருக்கேனா? இஸ் அப்படியே போட்டுக்கிட்டேன். அடுத்து இல்லு கான்சனன்ட், ஈங்கிறது வவ்வல். அப்போ இல்லு பிளஸ் இ என்ன சவுண்ட் வரும் எனக்கு? இல்லு பிளஸ் இ எனக்கு லீ சவுண்ட் வரும். அதனால் என்ன பண்ணிட்டேன்? நான் லீன்னு போட்டுக்கிட்டேன். கடைசி இங்குங்க ஒரு கான்சனன்ட், அந்த கான்சனன்ட் தான் பண்ணேன் அப்படியே வச்சுட்டதுனால இது இங்க் அப்படியே வருது. அப்போ இந்த வேர்டை எப்படி படிக்கணும்? நம்ம ஸ்லிங் அப்படின்னு படிக்கணும். எப்படி சார் படிக்கணும்? ஸ்லிங் அப்படின்னு நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பிஆர்ஐஎன்ஜி அப்படிங்கிற வேர்டு எப்படி சார் படிக்கணும்? பிக்கு இப்பு சவுண்டு, ஆருக்கு இரு சவுண்டு, ஐஎன்ஜிக்கு என்ன சவுண்டு? இங்க் சவுண்டுன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லைங்களா? இப்போ பாருங்க, இப்புங்கிறது கான்சனன்டா, இதுங்கிறது கான்சனன்டா, டபுள் கான்சனன்ட் தான். ஃபர்ஸ்ட் கான்சனன்ட் தான் சொல்லியிருக்கேன், நான் அப்படியே போட சொல்லியிருக்கேனா? ஓகே. அடுத்து இரு இங்கே என்ன சார்? ஈங்கிறது வவ்வலா. இப்போ இரு பிளஸ் இ என்ன சார் சவுண்ட் வரும் எனக்கு? ரீ சவுண்ட் வரும். அடுத்து இங்குங்கிறது ஒரு கான்சனன்ட். அப்போ நான் வரும் அந்த கான்சனன்ட்டை நான் அப்படியே போட்டுக்கிட்டேன். அப்போ பிஆர்ஐஎன்ஜி அப்படிங்கிற வேர்டை நான் படிக்கணும், பிரிங் அப்படின்னு நான் படிக்கணும். அடுத்து எஸ்டபிள்யூஐஎன்ஜி அப்படிங்கிற வேர்டு எப்படி சார் நான் படிக்கணும்? எஸ்ஸுக்கு இஸ் சவுண்டா, அடுத்து டபிள்யூக்கு இவ்வு சவுண்டு, ஐஎன்ஜிக்கு இங்கு சவுண்டு இல்லையா? அப்போ அதே தான் என்ன பண்ண வழக்கம் போல போடுறோம். இப்போ இஸ் கான்சனன்ட்னால என்ன பண்ணானே? இஸ்ஸும் கான்சனன்ட், இவ்வும் கான்சனன்ட். அப்போ ஃபர்ஸ்ட் கான்சனன்ட் என்ன பண்ணானே? அப்படியே போட்டுக்கிட்டேன். அடுத்து இவ்வு கான்சனன்ட், ஈங்கிறது வவ்வல். அப்போ என்ன ஆகும்? பிளண்ட் ஆகி காம்பவுண்ட் ஃபார்ம் வருமா? அப்போ இவ்வு கிளஸ் இ என்ன சார் வரும்? வி சவுண்ட் வருமா? வி வந்துருச்சு. கடைசியாக இங்குங்கிறது கான்சனன்ட். அந்த கான்சனன்ட் என்ன பண்ணுறேன்? தேர் இஸ் நோ லெட்டர் ஆஃப்டர் த இங்கு. நான் என்ன பண்ணுறேன்? நான் இங்கு அப்படியே போட்டுக்கிட்டேன். அப்போ இந்த வேர்டு எப்படி நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? ஸ்விங்க் அப்படின்னு நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அடுத்து எஸ்பிஆர்ஐஎன்ஜி அப்படின்னு வேர்டு இருக்குது. என்ன சார் இருக்குது? எஸ்பிஆர்ஐஎன்ஜி அப்படின்னு வேர்டு இருக்குது. இது எப்படி நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? இப்போ எஸ்ஸுக்கு என்ன சார் சவுண்டு? எஸ்னா இஸ் சவுண்டு. அப்படி தான் எஸ் என்ன சவுண்டு? இஸ் சவுண்டு. பிக்கு இப்பு சவுண்டு, ஆருக்கு இரு சவுண்டு, ஐஎன்ஜிக்கு இங்கு சவுண்டுன்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ பாருங்க, இஸ் கான்சனன்டா, இஸ்ஸும் கான்சனன்ட், இப்பும் கான்சனன்டா. இப்போ டபுள் கான்சனன்டா. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் கான்சனன்ட் அப்படியே போடுன்னு சொன்னேனா? அடுத்து பி கான்சனன்ட், இரும் கான்சனன்ட். அப்போ இங்கேயும் டபுள் கான்சனன்ட் வருதா? அப்போ என்ன பண்ணும்? இந்த பியும் இப்பயும் என்னன்னா அப்படியே போட்டுக்குவேன். அடுத்து இங்கே கான்சனன்ட், இந்த ஈங்கிறது வவ்வலாசா. அப்போ வரும் இரு பிளஸ் ஈன்னு சொல்லி காம்பவுண்ட் ஃபார்ம் மாறுமா? மாறிச்சு. நான் என்ன கிடைக்கும் எனக்கு? ரீ அப்படின்னு கிடைக்கும். அடுத்து இங்குங்கிறது ஒரு கான்சனன்ட் லெட்டரு. அந்த கான்சனன்ட் என்ன பண்ணேன்? இந்த இங்கு அப்படியே போட்டுக்கிறேன். அப்போ இதை எப்படி சார் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? ஸ்ப்ரிங் அப்படின்னு பண்ணணும். என்ன பண்ணணும்? ஸ்ப்ரிங் அப்படின்னு நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அதே மாதிரி தான் இங்கே என்ன இருக்கு? பிஐஎன்கே அப்படின்னு கொடுத்துருக்கேன். பிக்கு என்ன சார் சவுண்டு? இப்பு சவுண்டு, ஐஎன்கேக்கு இங்கு சவுண்டா. அப்போனா ஒரு எனக்கு வழக்கம் போல இது கான்சனன்ட், இந்த பிங்கிறது வவ்வல். அப்போனா இது வவ்வலும் கான்சனன்ட் பிளண்ட் ஆகுது. பிளண்ட் ஆகுது காம்பவுண்ட் லெட்டராக மாறுது. அப்போ இப்பு பிளஸ் இ என்ன சவுண்ட் எனக்கு? பி சவுண்ட் வரும். கான்சனன்ட் இங்குங்கிறது ஒரு கான்சனன்ட். அந்த இங்கு என்ன பண்ணேன்? நான் அப்படியே போட்டுக்கிட்டேன். அப்போ பிஐஎன்கே இப்படிங்கிறத எப்படி நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்?
பிங்க் அப்படின்னு நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அடுத்து BRINK இந்த வேர்டு எப்படி சார் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? பிக்கு இப்பு, ஆருக்கு இரு, INKக்கு இங்கு, அப்படி தானே? சரி, இப்போ பாருங்க, பிங்கிறது கான்சனண்டா, இருங்கிறதும் கான்சனண்ட். ஏற்கனவே சொல்லியிருக்கோம் டபுள் கான்சனண்டா ஃபர்ஸ்ட் கான்சனண்டா பண்ண அப்படியே வச்சுக்கோமா. ஸோ இப்போ என்ன பண்ணானே அப்படியே நான் வச்சுக்கிட்டேன். அடுத்து இது கான்சனண்ட்டு, ஈங்கிறது வவ்வலா. இப்போ இரு ப்ளஸ் இ அப்படின்னு என்ன சவுண்ட் ஆகும்? பிளண்டாக எனக்கு காம்பவுண்ட் லெட்டராக வருமா? அப்போ இரு ப்ளஸ் இ எனக்கு என்னது? ரீ அப்படின்னு சவுண்ட் வரும். ரீ போட்டேன். லாஸ்ட் இங்குங்கிறது ஒரு கான்சனண்ட்டை நான் என்ன பண்ணேன்? கான்சனண்ட்டுக்கு அடுத்து எந்த லெட்டருமே இல்லை. அப்போ அந்த கான்சனண்ட் டேரக்டாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ அந்த இங்கு அப்படியே அப்ளை பண்ணிட்டேன். ஓகேவா? அப்போ இது எப்படி நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? பிரிங்க் அப்படின்னு கொண்டுட்டு வரணும். எப்படி சார் கொண்டுட்டு வரணும்? பிரிங்க் அப்படின்னு நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்து THINK அப்படின்னு ஒரு லெட்டருக்கு TH என்ன சொல்லுவோம்? நம்ம THனாலே இத்து தான் சொல்லுவோம், அப்படி தானே? THனா இத்து, INKனா இங்கு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ இத்துங்கிறது என்ன லெட்டரு? கான்சனண்ட் லெட்டர். INKங்கிறது அதாவது ஈங்கிறது என்ன லெட்டர்? வவ்வல் லெட்டர். அப்போ வவ்வல் கான்சனண்ட் வவ்வல் தானே நம்ம பிளண்ட் ஆகி காம்பவுண்ட் ஃபார்ம் மாறும். இது நம்ம ஏற்கனவே தெரியுமில்ல? இதான் 7 வேர்டில் அதான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ 8வது வேர்டு அதே தான். கான்சனண்ட்டோ வவ்வல் தான் பிளண்ட் ஆகி காம்பவுண்ட் ஃபார்மாக மாறும். அப்போ இத்து ப்ளஸ் இ என்ன வரும்? எனக்கு டி வரும். லாஸ்ட் இங்குங்கிறது கான்சனண்ட்டு, அந்த இங்கே என்ன பண்ணானே அப்படியே நான் போட்டுக்கிறேன். அப்போ என்ன வரும்? THINKவை திங்க் அப்படின்னா படிக்கணும். அடுத்து DRINK இந்த வேர்டு எப்படி சார் படிக்கணும்? டினா இட்டு, ஆறுனா இரு, INKனா இங்கு, இல்லையா? சரி, சொல்லுங்க போல. இது டிங்கிறது கான்சனன்ட், ஆறுங்கிறதும் கான்சனன்ட். இப்போ டபுள் கான்சனன்ட் லெட்டர் வந்தா ஃபர்ஸ்ட் கான்சனன்ட் என்ன பண்ண அப்படியே போட்டுக்கோண்ணா. இப்போ என்ன பண்ண இட்ட அப்படியே போட்டுக்கிட்டேன். அடுத்து இரு கான்சனன்ட், இ வவ்வல். அப்போ கான்சனன்ட் வவ்வலும் பிளண்ட் ஆச்சுன்னா காம்பவுண்ட் லெட்டராக மாறுமா? காம்பவுண்ட் லெட்டராக மாறிச்சுன்னா என்ன வரும்? எனக்கு இரு ப்ளஸ் இ ரீ அப்படின்னு சொல்கிறோமா? ரீ போட்டேன். லாஸ்ட் இங்குங்கிறது கான்சனன்ட்டு. இதுக்கு அடுத்து என்ன கிடையாது? எந்த ஒரு லெட்டருமே இல்லை. அப்போ நான் இங்கே டேரெக்டாக நான் அப்ளை பண்ணிட்டேன். அப்போ இந்த வேர்டு எப்படி படிக்கணும்? நான் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லி படிக்கணும். அடுத்து ஃபைனல் ஒன் பாருங்க, SHRINK இந்த வேர்டு புதுசாக படிக்கணும். SHனா இஸ் சவுண்டு, ஆறுனா இரு சவுண்டு, INKனா இங்கு சவுண்டு. இப்போ வழக்கமாக சொல்லுவாங்க. அப்போ இஸ்ங்கிறது கான்சனண்டா, ஆறுங்கிறதும் கான்சனண்டா, INKனா இங்க் சவுண்டு, ஈங்கிறது வவ்வல். இப்போ சொன்னால் வழக்கம் போல் இங்கேயும் கான்சனண்ட்டு, இங்கேயும் கான்சனண்ட். 2 கான்சனண்ட் என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் கான்சனண்ட்டை அப்படியே போட்டுக்கிறோம். அடுத்து இங்கே கான்சனண்ட், இங்கே வவ்வல். அப்போ என்ன பண்ணுவோம்? இரு ப்ளஸ் இ என்ன சவுண்ட் வருது? எனக்கு ரீ அப்படின்னு சவுண்ட் வருது. லாஸ்ட் என்ன இருக்கு? இங்குங்க ஒரு கான்சனண்ட் லெட்டர் இருக்குது. அதுக்கடுத்து என்ன கிடையாது? எனக்கு எந்த ஒரு வேர்டும் கிடையாது, இல்லையா? இந்த கான்சனண்ட்டுக்கு அடுத்து என்ன கிடையாது? எந்த ஒரு லெட்டரும் எனக்கு கிடையாது. என்ன பண்ண அந்த இங்கே டேரக்டாக நான் கீழே அப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ இது எப்படி படிக்கணுமா? ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கணும். ஹாய் அண்டர்ஸ்டுட் கிளியர்னா? ஓகே, ஒன்ஸ் ரீகால் பண்ணலாம் பாருங்க. RING அப்படிங்கிற வேர்டு எப்படி படிக்கணும்? ரிங்னு படிக்கணும். SLING அப்படி எப்படி படிக்கணும்? ஸ்லிங் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். PRING அப்படின்னு என்ன பண்ணணும்? பிரிங்னு ப்ரொனவுன்சியேஷன் பண்ணணும். SWING அப்படின்னு எப்படி பண்ணணும்? ஸ்விங் அப்படின்னு ப்ரொனவுன்சியேஷன் பண்ணணும். SPRING அப்படின்னு பண்ணணும்? ஸ்ட்ரிங்னு ப்ரொனவுன்சியேஷன் பண்ணணும். PINK அப்படின்னு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? பிங்க் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். BRINK அப்படின்னு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? பிரிங்க் அப்படின்னு கொண்டுட்டு வரணும். அடுத்து THINK அப்படின்னு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? திங்க்னு கொண்டுட்டு வரணும். DRINK அப்படின்னு எப்படி கொண்டுட்டு வரணும்? ட்ரிங்க் அப்படின்னு நம்ம சொல்லணும். தென் ஃபைனல் ஒன் SHRINK அப்படிங்கிறத ஸ்ட்ரிங் அப்படின்னு நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஸோ ஓகே, இந்த வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் என்ன பண்ணணும்? இந்த ஸ்ட்ரக்சரில் தான் நீங்கள் வேர்டை ப்ரொனவுன்சியேஷன் கற்றுக்கணும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். We will see the day 11 video. Thank you for watching.